அந்த பானுகோவனுடைய அசுரப்படைகளை பானுகோவன் கழுத்தில கத்திய ஆயுதமாக போட்டிருக்கிறார். எந்த ஆயுதமும் தாக்காத கவசத்தை தன்னுடைய முன்பந்தியிலே மாட்டி இருக்கிறார். இந்த காட்சியை சொல்லுகிற பொழுது மிக அழகாக சொல்லுவார்கள். பானுகோவனுக்கும் வீரபாகு தேவனுக்கும் போர் நடந்த போது களத்திற்கு வருகிறார். அவருடைய படைகள் ஆக்ரோஷமாக போரிடுகின்றன. இந்த போராட்டத்தில் வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வந்தாலும் கூட தன்னுடைய படைப்பினுடைய தன்னுடைய பிறப்பினுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக எம்பெருமானாகிய முருகப்பெருமான் தன்னுடைய தாயாகிய சக்தி தந்த வேலாயுதத்தை பானுகோவன் மீது பாய்ச்சி பானுகோவன் பல லட்சம் அம்புகளை அப்படியே ஏவி அந்த வீரபாகு தேவரை அம்புகளாலே மூடிய காட்சிகளை எல்லாம் நீக்கி முருகப்பெருமான் பானுகோவனை சம்ஹாரம் செய்கிற அந்த அற்புதமான காட்சி முருகப்பெருமானுக்கும் பானுகோவனுக்கும் இடையே நடக்கிற போர் இதோ இப்பொழுது நம் கண் முன்னாலே. முருகப்பெருமானை வளமாக வந்து அடுத்த நம்முடைய சந்திப்பிலே சிங்கமுக அசுரனை சம்ஹாரம் செய்கிற காட்சியை காணப்போகிறோம். முருகனுக்கு, கந்தனுக்கு, கடம்பனுக்கு, கார்மையில் வாகனனுக்கு, தேவர் கொடிமுருகனுக்கு, வீறு கொண்ட வேலனுக்கு, ஆலமலை முருகனுக்கு, கரூர் கல்யாண சுப்பிரமணிய சுவாமிக்கு நிறைவுற்றது. அடுத்த மாதத்தில் சிங்கமுகாசுரனை வரம் செய்த அந்த காட்சி மக்கள் பொறுமையாக உங்களுமாக கேட்டுக்கொள்கின்றோம். வெடி வச்சு முடிஞ்சதே வெடி வைக்க சுவாமிகளை யாரும் கூப்பிட வேண்டாம். தயவு போயிட்டியா லட்சக்கணக்கான பூதகணங்களை அப்படியே வாய்க்குள் நாம் பொறிகடலை சாப்பிடுவது போல முழுங்கி வைத்துக் கொண்டிருக்கிறார். அதை வயிறிலே ஏதாவது ஒரு அம்பு பாயுமேயானால் அந்த ஓட்டையிலிருந்து
ஒரு நூற்றுக்கணக்கான தேவர்கள் வெளியே வந்து விழுகிறார்கள். அவன் வேகமாக அப்படியே பொத்திக் கொள்கிறான். அண்ணனுக்கு, சேவர் கொடியோனுக்கு, செந்தில் ஆண்டவனுக்கு, பாலமலை முருகனுக்கு, வெண்ணமலை முருகனுக்கு, கரூர் சுப்பிரமணிய சுவாமிக்கு, முருகனுக்கு, கந்தனுக்கு, கடம்பனுக்கு ஆக்ரோஷமான போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இரண்டு படைகளும் பலமாக மோதிக்கொண்டிருக்கின்றன. ஒருபுறம் தேவர் படை, மற்றொரு புறம் அசுரர் படை. ஒருபுறம் முருகன் தலைமையேற்றிருக்கிறான், மற்றொரு புறம் சிங்கமுக அசுரன் தலைமையேற்றிருக்கிறான். இரண்டு புறமும் இழப்புகளும் ஏற்படுகிறது. இரண்டு புறமும் அந்த கடுமையான போரிலே நிறைவாக எம்பெருமானாகிய முருகப்பெருமான் தன்னுடைய தாய் தந்த சக்தி வேலாயுதத்தாலே சிங்கமுக அசுரனை சம்ஹாரம் செய்கிற அந்த காட்சியைத்தான் நாம் இப்பொழுது கரூர் பசுபதீஸ்வரர் ஆலயத்தினுடைய மாட வீதியில் ராஜராஜேஸ்வரி ஆலயத்தின் எதிரிலே இந்த கண்கொள்ளா காட்சியை கண்டு கொண்டிருக்கிறோம். இதை காணுபவர்களுடைய உள்ள இன்பம், உள்ள துன்பம், இல்லத்திலே ஏற்பட்டிருக்கிற துன்பம், வாழ்க்கையிலே ஏற்பட்டிருக்கிற தடைகள் நீங்கி இந்த சம்ஹாரம் இதோ இப்பொழுது கொக்கரிக்கிற சிங்கமுக அசுரன் இப்பொழுது சம்ஹாரம் செய்யப்பட்டான். அவன் முருகப்பெருமானை வளமாக வந்து அடுத்த சந்திப்பிலே அந்த சூரசம்ஹார காட்சியை நாம் காண இருக்கிறோம். முருகனுக்கு, கந்தனுக்கு, கடம்பனுக்கு, கார்மையில் வாகனனுக்கு, சேவர் கொடியானுக்கு, செந்தில் ஆண்டவனுக்கு, பாலமலை முருகனுக்கு, வெண்ணமலை முருகனுக்கு, கரூர் சுப்பிரமணிய சுவாமிக்கு, முருகனுக்கு, கந்தனுக்கு, கடம்பனுக்கு, கார்மையில் வாகனனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, முருகனுக்கு அரோகரா, அரோகரா. அடுத்ததாக இந்த நிகழ்ச்சிகளை வணக்கம் சிபிஎஸ் நல்லெண்ணை திரு வரதராஜன் அவர்களும் ஒவ்வொரு முறையும் சூரசம்ஹாரம் நிகழ்ந்த பிறகு மறுநாள் திருக்கல்யாண மதியம் அனைத்து பக்த பெருமக்களுக்கும் திருக்கல்யாண விருந்து வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். நாயகரும் திருக்கல்யாணத்தில் கலந்து கொண்டு வள்ளிதெய்வான உடனாகிய ஆறுமுக பெருமானுடைய வற்றாத பெருங்கருளை பெற்று வையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு சம்ஹாரத்தின் போதும் சக்திவேல் அந்த சூரனை வதம் செய்து அது நேராக ஆகாய கங்கையிலே மூழ்கி மீண்டும் முருகப்பெருமான் கைக்கு வருகின்றது. வழக்கம் போல அந்த சூழல் தொடர்ந்து இங்கே முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்று அவர் வள்ளி தெய்வானை சமேதராக சுவாமிக்கு. இனிய பக்த பெருமக்களே, கரூர் வந்து ரொம்ப சிறப்பான ஸ்தலம் அப்படிங்கிறதுக்கு பல எடுத்துக்காட்டுகளை சொன்னார்கள். பாடல் பெற்ற திருத்தலம் நம்முடைய கரூர். பசுபதீஸ்வரர், கரியமாலீஸ்வரர், கோடீஸ்வரர், நாகேஸ்வரர், வஞ்சுலீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய பஞ்சலிங்க சேத்திரம் நம்முடைய கரூர். சில தலங்களில் பிறந்தால் முக்தி, சில தலங்களில் இறந்தால் முக்தி. ஆனால் நாம் கூடியிருக்கிற இந்த கரூருக்கு வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை வந்து சென்றாலே முக்தி என்ற பெருமைக்குரிய தலம். இந்த ரொம்ப பெரிய ஒரு இணைப்பு என்றால் முருகப்பெருமானுக்கும் தெய்வானைக்கும் திருப்பரங்குன்றத்திலே திருவாறு நம்முடைய கரூருக்கும் இந்த கந்தசக்திக்கும் உள்ள அற்புதமான வரலாறு. எனவே இந்த கந்தசக்தி பெருவிழாவிலே இந்த சூரசம்ஹாரத்தை